வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு ரேண்டம் டேஸ் vlog தான் பார்க்க போறோம். கத்தார் வந்து ஃபர்ஸ்ட் vlog வந்து எடுத்தாச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் vlog. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான டே. என்ன அப்படின்னா நம்ம ஜீவிதாக்கு பர்த்டே. சோ அந்த vlog சேர்த்து பார்க்க போறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை முதல் தடவை பாக்குறீங்க, வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, அப்புறம் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அச்சோ, காலையில நம்ம வீட்ல என்னடா பிரேக்ஃபாஸ்ட்? இடியாப்பம். ஆமா, இடியாப்பத்துல அம்மா என்னென்ன செஞ்சிருக்கேன்னு பார்க்கலாமா? இது வந்து புளி போட்ட இடியாப்பம்ங்க. இது வந்து பருப்பு போட்ட இடியாப்பம். நம்ம நார்மலா பருப்பு சாதம் செய்வோம்ல, அதே மாதிரியே வந்து சாதத்துக்கு பதிலாக இடியாப்பம் போட்டு கலர வேண்டியதுதான். அதே மாதிரி புளி சாதம் இருக்கு இல்லையா, அதுல ரைஸ்க்கு பதிலாக இடியாப்பம் போட்டு செய்ய வேண்டியதுதான். நாங்க வந்து எப்பயும் இப்படிதான் சாப்பிடுவோம். அதுக்கு அடுத்தது வந்து இது வந்து நார்மல் இடியாப்பம். இதுக்கு என்ன பண்ணுவோம் தொட்டுக்க அப்படின்னா தேங்காய் பால். இது இருக்கு பாருங்க, இதுதான் இன்னைக்கு காலைல எங்களோட பிரேக்ஃபாஸ்ட். குட்டீஸ் வந்து இது ரெண்டுமே சாப்பிட மாட்டாங்க. அவங்க வந்துட்டு இடியாப்பம் போட்டு தேங்காய் பால் அப்படி இல்லைன்னா சர்க்கரை இதுதான் தொட்டு சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த இடியாப்பம் பிடிக்குமான்னு சொல்லுங்க. இது எல்லாமே ஸ்பெஷலாக நான் 2 மினிட்ஸ்லேயே பண்ணேன். அடுத்து வேற வீடியோவில் எப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிற பாருங்க. லாஸ்ட் வீக்கெண்ட் வந்து வெளியில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி இருந்தோம். ஆக்சுவலாக இந்த பிளான் பார்த்தீங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு தான் சொல்லுவோம். எனக்கே தெரியாது இவங்க பிளானை போட்டு வச்சிட்டாங்க. ஆனால் கடைசி நேரம் வரைக்கும் ஒரே கன்ஃபியூஷன். ஏன்னா கிட்ஸ் எல்லாம் அலௌடு இல்லையா, அதனால என்ன பண்றது அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு வழியா முடிவு எடுத்துட்டு கிளம்பியாச்சு. எங்க போயிருந்தோம் அப்படின்னா மூவி பார்க்கறதுக்கு தாங்க. கத்தார் வந்து நான் பார்த்த 4வது படம் இது. நாங்கள் ரொம்ப பெருசாக தேட்டருக்கு அது மாதிரிலாம் போகிறதே கிடையாது. லாஸ்ட் டைம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் நான் வந்து மூவி பார்க்க போயிருந்தோம். என்ன மூவி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன், நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்க. இது நியர்பை ஒரு 7 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து இந்த மூவி வந்து பார்க்க போயிருந்தேன். நம்ம ஜீவிதா, ஹேமா, அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்திருந்தாங்க. ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஒரு படம் பார்க்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். மூவியோட ரிவ்யூ பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு இல்லை, நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்களே வந்து புரிஞ்சுக்கோங்க என்ன மூவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்ல மாட்டேன், பிடிக்கலன்னு சொல்ல மாட்டேன், ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம், அவ்வளோதான். இந்த படத்தோட பேரு உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்ச கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த மூவிக்கு நான் வந்து மெயின் ரீசன் நம்ம ஜீவிதா தான். அதெல்லாம் முடியாது, போகணும் வா, புக் பண்ணியாச்சு அப்படி சொல்லி கூப்பிட்டுட்டா சரின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியாச்சு. நான் வந்து ரஜினி சாரோட மூவி பார்க்கறது வந்து இது செகண்ட் டைம்ங்க. மேரேஜ் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் நாங்கள் பார்த்த மூவி வந்து லிங்கா. அதுக்கப்புறம் தியேட்டர்ல இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் பார்க்குறோம். எனக்கு பெருசா மூவி அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நம்ம ஊர்ல எப்படி ரஜினி சார் படம்னா அப்படி ஒரு ரஷ்ஷா இருக்கும், அதே மாதிரி ஈவினிங் டைம்ல ஃபுல் கிரௌடுங்க, சரியான ரஷ்ஷு. டிக்கெட்டே நிறைய பேருக்கு கிடைக்கல அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வீக்கெண்ட் வேற இல்லையா, நிறைய பேர் வந்து அந்த டைம் தான் வந்து பார்ப்பாங்க. இந்த படத்துல எனக்கு ஒரு பாட்டு வந்து ரொம்ப பிடிக்குங்க, மோனிகா சாங் தான். அது என்னவோ தெரியல, இப்போ ரீசெண்ட் டேஸாக தான் கேட்க ஆரம்பிச்சோம். ஆனால் அது ரொம்ப பிடிச்சி போச்சு. மெயினாக இந்த குட்டீஸ்க்காக கூட இருக்கலாம். அந்த குட்டீஸும் பாடி 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 இப்போ வீட்லேயுமே மோனிகா மோனிகான்னு பாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு அந்த பாட்டு. இன்டர்வல் டைம்ல ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படி சொல்லிட்டு போயாச்சு. பாப்கார்னு, அதுக்கப்புறம் மாங்காய் வந்து உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. ஸோ இது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கரும்பு ஜூஸு அப்படி சொல்லிட்டு எல்லாம் குடிச்சிட்டு மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி இதெல்லாம் வச்சிருந்தாங்க. நம்ம ஊர்ல பெட்டி கடையெல்லாம் இருக்கும்ல, மிட்டாய் அது மாதிரி நிறைய தொங்க விட்டுருந்தாங்க. ஸோ பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ரேட் வைஸும் பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்லாம் நல்லா சூப்பராக இருந்ததுன்னு தான் சொல்லலாம். கரும்பு ஜூஸ்லாம் பார்த்தீங்கன்னா 10 ரியல் தாங்க வந்துச்சு. அதுவும் நல்ல பெரிய கப்பில் சூப்பராகவே இருந்துச்சு. மூவியோட ரிவ்யூ பத்தி சொல்லணும் அப்படின்னா நல்லா இருந்துச்சுங்க. அதோட ஃபைட் சீன்லாம் கொஞ்சம் நிறையவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் டே வந்து ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை. நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன், இந்த தடவை வந்துட்டு வரலட்சுமி நோம்பு எதுவுமே பண்ணலை, எங்களுக்கு நோம்பு இல்லை, ஸோ அதனால எதுவுமே பண்ணவே இல்லையே அப்படின்ட்டு மனசுக்குள்ள ஒரு ஃபீல் இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரெண்டும் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு எனக்கு. அவங்க வீட்டில் பூஜை எல்லாம் பண்ணிட்டு லஞ்சுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்துட்டு 108 வெள்ளிக்காசெல்லாம் வந்து அர்ச்சனை எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட பழக்கம் இதெல்லாம் பண்ணுவோம்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு வந்து புதுசாக நான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டீஸு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சாச்சு. இந்த டே ஃபுல்லாகவுமே எனக்கு வந்து சரியான ஹாப்பி ப்ளஸ் நிறைய சர்ப்ரைசஸ் இருந்த மாதிரி இருந்ததுங்க. லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக வேற லெவலில் வந்து சமைச்சிருந்தாங்க. 3 வகையாக பொரியல், அதுக்கப்புறம் வடை, பாயாசம், அப்பளம், சாம்பார், ரசம், மோர் குழம்புன்னு சொல்லிட்டு செம்மையாக பண்ணி அசத்திட்டாங்க. அதோட டேஸ்ட்டுமே வேற லெவல், டாப் நாச் அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் அவியல், வெரைட்டி ரைஸ் மறந்துட்டு பாருங்க, புளி சாதம், தயிர் சாதம் எதுவுமே பண்ணியிருந்தாங்க. இதெல்லாமே பண்ணது நம்ம ஃப்ரெண்டு சிந்து தான்.
ஒரு பெரிய ஸ்பெஷல் தேங்க்ஸே சொல்லணும். எல்லாருக்குமே வந்து சரியான ஹாப்பி, ஒரே சந்தோஷமாயிடுச்சு. எங்களுக்கும் ஹாப்பி, சிந்துக்கும் ரொம்ப ஹாப்பி அப்படி சொல்லிட்டு அவளுமே ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தா, தேங்க்யூப்பா வந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தாம்பூலம் எல்லாமே கொடுத்தாங்க, வாங்கிட்டு அடுத்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துட்டு நெக்ஸ்ட் நான் வந்து இன்னொரு பூஜைக்காக கிளம்பிட்டேன். அந்த அன்னைக்கு ஃபுல்லாக ஒரே பிஸி அப்படின்னு தான் சொல்லணும். நான் வந்து எந்த வரலட்சுமி பூஜை வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லணும், அதே வரலட்சுமி பூஜைக்கு தான் நம்மளை வந்து கூப்பிட்டு இருந்தாங்க. யாரு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க, நம்ம அபி தாங்க. மேக்ஸிமம் இன்ஸ்டா யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும், அபிசோடி விளாக்ஸ் இருக்காங்க இல்லையா, அபி, அவங்க தான் நம்மளை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க வரலட்சுமி பூஜைக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அபியோட வீட்டுக்கு நான் வந்து போயிருக்கேங்க, இதுதான். பட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மாதிரியே ஃபீல் ஆகல, ரொம்பவே நாங்கள் வந்து ஜாலியாக அப்படி ஒரு சந்தோஷமா தான் இருந்துச்சு. அங்கே கரெக்டாக வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே இருந்தோங்க. ஸோ அதுவுமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது எங்களுக்கு. நான் எதையுமே வந்து மிஸ் பண்ணல அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. பிரசாதமுமே பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணியிருந்தாங்க அபி. புளிசாதம், தயிர் சாதம், சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் லெமன் ரைஸ், வெண்பொங்கல், சுண்டல், வடை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி வந்து பண்ணியிருந்தாங்க. அங்கே இது எல்லாமே பார்த்துட்டு இருந்த டைம்ல குட்டீஸ் எல்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து அச்சு குட்டியும் விசாகனும் வந்து எப்படி மிங்கிளாவாங்களோ அப்படி சொல்லிட்டு தான் இருந்தேன். பட் அக்குவும் பாப்பாவும், தானி பாப்பாவும் வந்து நல்லாவே செட் ஆயிட்டா. ஸோ நல்லாவே ஜாலியாக அவங்க எல்லாருமே சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. சாமிக்கு தீபாராதனை எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாரும் டின்னர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு தாம்பூலம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. இதுல என்ன ஒரு ஸ்பெஷல், நான் ரொம்ப ஆசைப்பட்டது ஒண்ணு வந்து கிடைச்சிருச்சு. என்னன்னா நோன்பு கயிறு வந்து அபி எல்லாருக்கும் சேர்த்து எடுத்திருந்தாங்க. அதோட எனக்கு வந்து கட்டிவிட சொன்னேன். ஸோ அபி வந்து கட்டிவிட்டா. ஸோ ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆச்சு. ஊர்ல இருந்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நோன்பு கயிறு வந்து நம்மளுக்கு பண்டிகை இல்லைனாலும் வேற யாராவது எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே மிஸ் பண்ணேன். ஸோ அபி மூலியமா எனக்கு வந்து ரொம்ப வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. அவளுக்கும் ஒரே ஹாப்பி, எங்களுக்கும் சரியான ஹாப்பி. நெக்ஸ்ட் டைம் நம்ம கண்டிப்பா மீட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. கிளம்புறப்போ தானி பாப்பா சரியான அழுக, விசாகன் குட்டியும் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பாப்பா அழுதுகிட்டே இருக்காமா, நாங்க தூக்கி வச்சு விளையாண்டே இருந்தோம்ல அப்படின்னு சொன்னா. ஸோ நெக்ஸ்ட் வேற ஏதாவது பிளான் பண்ணி நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம். ஸ்பெஷல் பிரியாணி யார் செஞ்சதுன்னு நீங்களே கண்டுபிடிங்க. எல்லாம் என்னை ஏமாத்திட்டாங்க. ஜீவிதா பர்த்டே ஒட்டி நம்ம ஒருத்தவங்க இன்ட்ரோ கொடுக்க போறோம். அம்மனுக்கு கூழ் ஊத்த போறோம். ஆடி மாசம் முடிஞ்சிருச்சுமா, முடிஞ்சிச்சா இல்லையா? அப்புறம் இவங்க தான் அவங்க நிவிடா, இவங்க தான் மீனாவோட பாப்பா. மீனா எப்படி இருக்க? அடிச்சுட்டே இருக்காள, பின்ன நீ அவகிட்ட வம்பு பண்ண அடிக்கத்தான் செய்வா. நகர்ந்து போடா அப்படின்றா. பிரியாணி எப்படியா இருக்கு நிவி? சொல்லு அத்தைக்கு. ஜீவிதா பிரியாணிக்கு நிறைய ஃபேன் பேஸ் இருக்கு, அதுல ஒருத்தவங்க இவங்களும். எப்படியா இருக்கு நிவி? மம்மம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? எங்களோட ஃபுல் டைம் என்டர்டெய்னரே இவங்க தான் இல்லடா. காலையில ஒரு கப்பை எடுத்து மண்டையில அடிச்சுட்டு அவ்வளவே அழுதுட்டு இருந்தா, தேய்ச்சிட்டு இருந்தா. நான் என்னடா பண்ண அப்படின்ற மாதிரி. லைட்டா பிரியாணி எப்படா இருக்கு பாரு, நல்ல டேஸ்டா செய்வா ஜீவிதா. அச்சோ விசாகன் பிரியாணி எப்படி இருக்கு? இஞ்சி போட்டிருக்கா, பூண்டு போட்டிருக்கா. நாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு ஜீவிதாக்கு நாங்க செஞ்சு தருவோம்னு இருந்தோம். கடைசியில ஜீவிதாவே வந்து பிரியாணி செஞ்சு எங்களுக்கு கொடுத்துட்டா. பாத்தீங்களா எப்படி ஒரு சர்ப்ரைஸ். ஆனா இது ஃபுல்லா ஒர்க் பண்ணதெல்லாம் ரஞ்சுதா, நம்ம சும்மா ஒரு செஃப் தான் கட் பண்ண, வேற எதுவும் பண்ணல. சொல்லிட்டு வரல. அந்த கல்பிரிட்டி இவங்கதான். பாப்பா வந்து நீ டார்ச்சர் பண்ணி நான் வரேன். பாப்பா பல்லு வர்றதுனால கொஞ்சம் வம்பு பண்ணிட்டு இருக்கா தூங்காம. செம்ம டேஸ்டா இருக்கு. நாங்க எல்லாரும் செஞ்சு சாப்பிட போறோம். ஏய் கேக்லயே பாத்தியா ஹாப்பி பர்த்டே ஜீவிதாவா? ஏய் வேற லெவல் எப்பரா இதெல்லாம் கண்டுபிடிச்ச? அதேதான்.
ஜீவிதாவோட பர்த்டே எங்களுக்குமே ஒரு ஸ்பெஷலான நாளாக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. மார்னிங்லேருந்து நாங்கள் எல்லாரும் ஒன்றா தான் இருந்தோம். சும்மா நாளே நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஜாலியாக ஃபன் பண்ணுவோம். அதுவும் பர்த்டே அன்னைக்கு சொல்லவே தேவையில்லை. ஜீவிதா பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே ஜாலியாக இருப்பா. எதுவாக இருந்தாலும் வந்துட்டு ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுவாள். ஸோ அந்த ஒரு விஷயம் ரொம்பவே பிடிக்கும். எனக்கும் அவளுக்குமே நிறைய விஷயம் வந்து ஒத்து போகும். அப்படி ஒரு நல்ல ஒரு பாண்டிங்கில் இருக்கும்னு வச்சுக்கலாம். எனக்கு ஃப்ரெண்டா சிஸ்டரா நிறைய விஷயத்தில் நிறைய அட்வைஸ் பண்ணுவா. என்னோட ஏஜ் கம்மி தான், ஆனால் எனக்கும் அவளுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லாவே சிங்க் ஆகும். ஸோ அப்படி ஒரு ஜாலியாக இருக்கும். 2 பேரும் சேர்ந்தாலே போதும், கெக்க பெக்கன்னு பல்ல காமிச்சிக்கிட்டே இருப்போம். நம்ம காலேஜ் டேஸில் ஸ்கூல் டேஸில் ஒரு ஃப்ரெண்டு நம்ம கூடவே இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியே இருக்குங்க. நல்லா ஜாலியாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம மீனா பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அட்டாச்மெண்ட்டாக இருப்பாள். ரொம்ப பாசமாக இருப்பாள். பாசக்கார பிள்ளை அப்படி சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான். எதையுமே ரொம்ப பெருசாக எடுத்துக்கிறதே கிடையாது. அதோட குட்டீஸும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க. லித்து வந்து அண்ணா அண்ணான்னு சொல்றது, நிவி வந்து இவன் கூட செம்மையாக விளையாடுவான். அந்த அளவுக்கு இதுங்களும் நல்ல க்ளோஸ். யாரையுமே தெரியாத அப்ராட் வந்து இந்த மாதிரி நம்ம லைஃப்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்னு தான் சொல்லணும். அம்மா பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இப்ப என்ன பண்ற? மாவு அரைச்ச இல்ல, ஜீவிதா வந்து மிக்சிலே மாவு அரைச்சிட்டா. பாத்தீங்களா, மிக்சில மாவு அரைக்கிறதுல வந்து ஸ்பெஷலிஸ்ட். மேக்கப் போட எவ்வளவு நேரம் ஆச்சு? அடங்கம்மா அப்படின்ற மாதிரி அதேதான். மூஞ்சில அரை கோட்டிங் குடுத்து வச்சிருக்க, மேக்கப் போடலையடா நீனு? லாஸ்ட் இயர் பர்த்டேக்கு என்னடா பண்ண? அடிப்பாவி, போன வருஷம் ஊர்ல தானே இருந்த? ஆமா, 4 மாசம் ஊர்ல எல்லாம் இருந்த. நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் நிறைய vlog, அதுக்கப்புறம் கார்டன் இதெல்லாம் எப்படி இருக்கு, குட்டீஸ்க்கு ஸ்டடீஸ்க்கு நாங்கள் என்னெல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேற ஒரு வீடியோல மீண்டும் பார்க்கலாம். ஓகே, பாய்.